மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நவராத்திரி 9ஆம் நாள் விழாவில் அம்மன் சிவபூஜை அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நவராத்திரி கலைவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கடந்த 5ஆம் தேதி கோலாகலமாக துவங்கியது. அன்றைய தினம் முதல் அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். முதல் நாள் அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்திலும், 2ஆம் நாள் கருங்குருவிக்கு உபதேசம் செய்தல், 3ஆம் நாள் வாணனுக்கு அங்கம் வெட்டியது, 4ஆம் நாள் நாரைக்கு முக்தி கொடுத்தது, 5ஆம் நாள் பிட்டுக்கு மண் சுமந்தது, 6ஆம் நாள் எல்லாம் வல்ல சித்தர் திருக்கோலத்தில் அம்மன் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து 7ஆம் நாள் அம்மன் முத்தங்கி சேவையிலும், 8ஆம் நாள் மகிஷாசுர மர்தினி திருக்கோலத்தில் காட்சியளித்தார். 9ஆம் நாள் விழாவில் மீனாட்சி அம்மன் சிவபூஜை திருக்கோலத்துடன் காட்சியளித்ததை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். நவராத்திரி பார்க்கணும் ரொம்ப ஒவ்வொரு வருஷமும் ஆசைப்படுவேன். ஆனால் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. இந்த வருஷம் நவராத்திரி பார்க்கறதுக்கு நானும் என்னுடைய ஒய்ஃபுமா வந்திருக்கிறோம். இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு கடவுளுடைய அருள் தானாக கிடைச்ச மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவும் பிரசித்தியாக மகிழ்ற அளவுக்கு நல்ல அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நவராத்திரி பூஜை கொலுக்கு வர்றது, அந்த வாமன அவதாரம், ராமாயணத்தில் என்னென்ன கதைகள், கும்பகர்ணம், மகாபாரதம், அப்படி பார்த்தீங்கன்னா உருவத்திலையும் ஒரு கதை. நீ எந்த சாமியை பார்த்தாங்களோ அதுக்கு ஒரு கதை. இந்திரலோகத்திலேருந்து பிரம்மலோகத்திலேருந்து அதோட அவதாரம்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமா ரொம்ப அருமையா நல்லா பண்ணியிருக்காங்க. மகிஷனை வதம் செய்து தீமையை அழித்ததால் ஏற்பட்ட பாவம் நீங்க அம்பிகை சிவனை பூஜிப்பதை உணர்த்தும் வகையில் நவராத்திரி திருவிழாவில் அம்மன் சிவபூஜை அலங்காரத்தில் காட்சியளித்தார். மீனாட்சி அம்மன் கோவிலில் 9 நாட்கள் நடந்த நவராத்திரி விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.